பார்க்க. இன்றைய தினம் சிலுவை தியான கூட்டத்தினுடைய தியான பகுதி யோவானின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகர் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே 36வது வசனம், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. நம்ம இன்றைய தியானத்தோட செய்தி தலைப்பு சோதரன், இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாததன் காரணம் என்ன? ஏன் இயேசுவினுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை? ஸ்தோத்திரம். இங்கே இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் ஒரு கள்ளன், நடுவில் இயேசு, இந்த பக்கம் ஒரு கள்ளன். ஆக 3 பேரை மரண தண்டனை கொடுத்து இவர்கள் தேசத்துக்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு 3 பேரையும் சிலுவையில் அரைஞ்சு கொலை செய்யணும். அதுதான் அந்த யூத மார்க்கத்தினுடைய சட்டம். ரோமருடைய சட்டத்தின்படி 3 பேரும் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. அது ஓய்வு நாள் பஸ்கா பண்டிகையை பற்றி நம்ம தியானித்தோம். அந்த பஸ்கா பண்டிகை ஆசிரியக்கூடிய முந்தின நாள் நைட்லே அவங்க சிலுவையில் அடைஞ்சு தொங்கி இருக்கிறாங்க. 3 பேரும் தொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது யூதர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது உடல்கள் அது வரைக்கும் தொங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே உடல்களை சாகடிச்சிட்டு என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பிலாத்து, அந்த பிரதான ஆசிரியர் இடத்துல, அந்த ராஜாக்கள் இடத்துல, அதிகாரிகள் இடத்துல கடந்து சென்று இவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படியாக எங்களுக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த சிலுவையில் அறையப்பட்ட 3 கைதிகள், ஒருவர் இயேசு கிறிஸ்து, மற்ற 2 கைதிகளுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படியாக அந்த சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? 32வது வசனம், அந்த போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அப்போ போதும். அப்போது இயேசுடைய கால் எலும்பை முறிக்காமல் இருக்க காரணம் என்ன? இங்கே அவர் இறந்துட்டார். அவங்க பார்க்கும்போது மற்ற 2 கலரும் எப்படி இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. அதனால் அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய காலை வெட்டுறாங்க. அந்த 2 கலரும் சாகிறாங்க. இயேசுன்ட்ட வரும்போது இயேசு அதுக்கு முன்பாகவே இறந்துருக்கிறார். அதனால் அவருடைய உயிர் போயிருக்கிறது. 30வது வசனத்தில், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போது இயேசுகிட்ட வரும்போது இயேசு இறந்ததுனால அவருடைய கால் எலும்புகளை முறிக்காமல் அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் நான் இதை படித்து போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து இந்த வசனத்தை தான் படிக்கிறேன். கால் எலும்பு செத்துட்டார், அதனால் காலை எலும்பை முறிக்கல. அடுத்து என்னை சிந்திக்க வைத்த வசனம் 36வது வசனம், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்து. அப்போது தீர்க்கதரிசியே, வேத வாக்கியமே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு ஒருவர் இது மாதிரி உலகத்திற்காக மரிப்பார், அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்லி வச்சிருக்கிறார். சோதரன், அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது, ஏதோ ஒரு மறைபொருள் சத்தியம் இருக்கிறது. யார் அந்த தீர்க்கதரிசி? வேதத்தில் எந்த தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் தேடி பார்த்த நேரத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீது அதை சொல்லியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 34:20. அவருடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவருடைய எலும்புகள் ஒன்றும்
முறிக்கப்படுவதில்லை. அப்போ எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த தாவீது என்ன சொல்லுகிறாரு? சோதரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார், அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதங்கள் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த வசனம் நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுதான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினால் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. ஏன்? இதுக்குள்ள என்ன தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ரகசியத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த எலும்பை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்து நம்ம படிக்கலாம். இந்த எலும்பு எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனம். இந்த எலும்பு எதை குறிக்கிறது? அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். அப்போது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆதியில் தேவன் மனிதனை உருவாக்கும் போது ஆதாமை மட்டும் ஒரு ஆண் ஆகிய ஆதாமை ஆண்டு உருவாக்குறார். அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்படின்னா ஆதாமுக்கு ஒரு பெண் உருவாக்கப்படவில்லை. ஆதாம் தனிமையாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை, நல்ல தூக்கத்தை ஆண்டவர் கொடுத்து, மயக்க ஊசி போட்டு தூக்கத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு? அவருடைய விலா எலும்புகளில் ஒரு எலும்பை ஒன்றை எடுத்து சோதரர் என்ன பண்ணுறாரு? அதை மனுஷியாக, ஒரு ஸ்திரீயாக அதை உருவாக்கி அதை ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். அப்போ ஆதாம் என்ன சொல்லுகிறார்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். அப்போ ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டான்? வேதத்தின்படி பூமியினுடைய மண்ணினால் தூளை எடுத்து ஒரு உருவமாக செஞ்சு அதில் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஆதாம் உருவாக்கப்படுகிறான். அப்போ ஸ்திரீ எப்படி, பெண் எப்படி உருவாக்கப்பட்டால்? எலும்புனால. சோதரம். அப்போ சோதரம், ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டான், ஸ்திரீ எலும்புனால. அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ஸ்திரீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஸ்திரீ பலவீன பாண்டம். இதுதான் ஆண்டவர். மனுஷன்னா இரும்பில் உள்ளதான் சோதரம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவான். சோதரம் மண்ணில் உள்ளது அது தண்ணிப்பட்ட என்ன ஆயிரும்? கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம். ஆண்டவருக்கு நம்முடைய தேவனுக்கும் எலும்பில் உருவாக்குனது ஆண்டவர் என்ன சொன்னார்? அது பலவீன பாண்டம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது எலும்பு ஒரு மனைவியை குறிக்கிறது, அல்லனா ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது, ஒரு பெண்ணை குறிக்கிறது. அப்போது இயேசுனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படாததுன்னு காரணம் என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். அப்போ இந்த எலும்பு எதை குறிக்கிறது? ஸ்திரீயை குறிக்கிறது, அல்லனா மனைவியை குறிக்கிறது, அல்லனா வேதத்து ரகசியத்தின்படி பார்த்தா மணவாட்டியை குறிக்கிறது. அது அப்படி இருக்கட்டும். இப்போது தேவனுக்கும் மனிதனுக்கு உள்ள உறவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது சொன்னாதான் கால் எலும்பு ஏன் உடைக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும். நம்ம படிக்கலாம். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ளான உறவு எப்படி இருக்குதுன்னா, முதல் உறவை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 55வது வசனம். லேவியராகமம் 25வது அதிகாரம் 55வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் அவருடைய பார்வையில் என்னென்று சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? ஊழியக்காரர். இது இங்கிலீஷில் பார்த்தா சர்வெண்ட் ஆஃப் காட். சர்வெண்ட் அப்படின்னா வேலைக்காரி. வீட்டில் சர்வெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வெண்ட் வச்சு துணி துவைச்சோம், வேலைக்காரன், அவ்வளோதான். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் பார்த்து
அப்படின்னா அந்த மோசையையும் பார்த்து பலி செலுத்துகிற ஆசாரியனையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ பழைய ஏற்பாடில் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், விசேஷித்தமான ஜனம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், பாக்கியம் உள்ளது. இப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த ஜனங்களை பற்றி வர்ணித்தாலும், இந்த ஜனங்களோடு கூட இருந்தாலும், இந்த ஜனங்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் பழைய ஏற்பாடு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? சர்வன்ட், ஊழியக்காரன், வேலைக்காரன், அடிமை. அவர் அந்த சட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நியாய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவளை ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுவேன்? அத்தமாக்கி போடுகிறேன். மோசேட்ட சொல்கிறாரு, இவங்க எனக்கு விரோதமாக அந்த கன்றுக்குட்டை உண்டு பண்ணி எனக்கு விரோதமாக எரிச்சல் உண்டாக்கிட்டாங்க. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை ராஜாவாக்குறேன், உன்னை பெரிய ஆளாக்குறேன், நீ இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா, இந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணி போடுவேன்? அத்தமாக்கி போடுவேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பழைய ஏற்பாடில் எவ்வளோ தான் நியாய பிரமாணம், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகளும், எவ்வளோ பெரிய ரட்சகர்களும், எவ்வளோ பெரிய தேவனோடு உறவாடுகிற தேவ மனிதர்கள் இருந்தாலும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாய பிரமாணத்தின்படி வாழுகிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் சோதரன் தேவனுடைய மனப்பான்மையில் அனைத்து மக்களும் எப்படி தான் இருந்தாங்க? ஊழியக்காரராக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமையாக இருந்தாங்க. இல்லைனா ஒரு வேலைக்காரனை போல், நான் சொல்கிறத நீ செய்யணும், நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையில் தான் பழைய ஏற்பாடு மக்கள் இருந்தாங்க. அப்படி தான் தேவன் அவருடைய பார்வையில் இந்த ஜனங்களை வைத்திருந்தார். நம்ம இப்போ புதிய ஏற்பாடில் வருவோம். இயேசு கிறிஸ்து என்ன இந்த ஆண்டவரைக்கும் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒப்புமைப்படுத்தும் போது எப்படி இயேசு கிறிஸ்து ஜனங்களை ஆண்டவரோடு ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம், நமக்கெல்லாம் தெரிந்த வசனம். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை நம்பி, நீங்கள் தான் என் தெய்வம், நீங்கள் தான் என் ரட்சகர், நீங்கள் தான் இதுக்கப்புறம் என் சாமி அப்படின்னு சொல்லி இயேசுவை யாரெல்லாம் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரையும் தேவன் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தார்? தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். பழைய ஏற்பாடில் தேவன் இந்த மனிதர்களை எப்படி வச்சிருந்தாரு? ஊழியக்காரராக, சர்வண்டாக, ஒரு வேலைக்காரனாக இருந்தார். ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தார். ஆனால் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த அப்புறம் இயேசு கிறிஸ்து ஜனங்களை எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோட, இல்லைனா எப்படி ஜனங்களை பார்க்குறாரு? தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளையாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்போது பழைய ஏற்பாடில் அடிமையாக இருந்த ஜனங்கள் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை அறிமுகப்படுத்துகிறார்? அவருடைய சொந்த பிள்ளைகள், ஸ்தோத்திரம், அவருடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளையாக நம்மை ஒப்புமைப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு தேவனோட நம்ம என்ன பண்ணுறாரு? ஐக்கியப்படுத்துகிறார். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, யோவான் புஸ்தகம் 15:15, யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். அவர் சொல்லி உபதேசங்களை சொல்லி கடைசியாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வராருன்னா, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்கள், பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணத்தில் தேவன் மனிதர்களை ஒரு சர்வன்றாக, ஊழியக்காரராக, ஒரு வேலைக்காரனாக பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது என்ன சொல்கிறார்? என்னுடைய பிள்ளைகள், நீங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள், அடிமைகள் அல்ல, ஊழியக்காரில் நீங்கள் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஜனங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஜனங்களை அப்படியாக தன்னுடைய சொந்த பிள்ளையாக பார்க்கிறார். அவர் உபதேசித்து தேவனுடைய ரகசியங்களை சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறாரு? நான் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு பிள்ளைக்கு நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ நம்ம சின்ன பசங்கள்கிட்ட சொல்லுவோமா? 1வது படிக்கிறோண்டே, நீ படிக்க கூட தேவையில்லடா,
உனக்கு எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தேன், கோடி கணக்கில் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி யாராவது எந்த பேரண்ட்ஸோ பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நீ நல்லா படிக்கணும், இன்னும் முன்னுக்கு வரணும், உன் திறமையெல்லாம் வளர்க்கணும், அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ். அப்போது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என் பிள்ளை இல்லை, என் ஸ்நேகிதர், நம்ம நண்பர்கள். நம்ம ஒரு நண்பன், அதான் உன்னுடைய நண்பனை பற்றி உன்னை பற்றி சொல்லு, ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியில். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய நண்பராக மாற்றுகிறார், நண்பராக பார்க்கிறார். ஃபஸ்ட்டு பிள்ளையாக பார்த்தாரு, அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்கிறாரு, நம்மை அவருடைய சிநேகிதராக, நண்பர்களாக நம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போது பழைய ஏற்பாடில் தேவனை விட்டு தூரம் போயிருந்த ஜனங்கள், ஊழியக்காரர்களாக இருந்தவர்கள், அடிமையாக இருந்தவங்க, வேலைக்காரராக இருந்தவங்க, புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து வரும்போது பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் எப்படி மாற்றப்படுறாங்க? சிநேகிதர்களாக மாற்றப்படுகிறாங்க. ஆமை ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? எலும்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் எலும்பு உடைக்கல? ஸ்தோத்திரம். இப்போது ஃபஸ்ட்டு அடிமையாக இருந்தாங்க, நம்ம எல்லாம் அடிமையாக இருந்தோம், அதுக்கப்புறம் பிள்ளைகளாக மாறினோம், இப்போது எங்கே வந்து நிற்கிறோம்? சிநேகிதராக, தேவனுடைய நண்பர்களாக வந்து இருக்கிறோம். அடுத்து இனி ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 9:15. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஆமை சோதரங்க. இது என்ன சம்பவம்னா, அந்த யோவானுடைய சீஷர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம் வந்து இயேசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் யோவானுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறாங்க, மற்ற எல்லாம் உபவாசிக்கிறாங்க, ஆனால் உம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணல? உபவாசிக்கலை. பாட்டுக்கு உங்கள் பின்னாடியே சுற்றுறாங்க, டெய்லி கறி மீன், நல்ல சாப்பாடு, சுற்றிட்டே வராங்க. கறி மீன் வாசனை பார்த்து யாருமே என்ன பண்ணல? உபவாசிக்கலை, ஜெபம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் இயேசு முன்பாக ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அப்போ அதற்கு இயேசு அவரை யார் என்று வெளிப்படுத்துகிறார்? மணவாளன் அப்படின்னாரு, கல்யாணத்துக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிற மாப்பிள்ளை, அவர் தான் மணவாளன். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம், நமக்கு புரியும். மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி பேசும்போது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ வந்து ஆமை ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தை அவர் வந்து ஒப்புமைப்படுத்தும் போது இந்த இடத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? மணவாளன் அப்படி சொல்லி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை அப்படி ஒன்று நடக்கும். அப்போ ரகசிய வருகையில் ஆண்டவர் யாரை எடுத்துக்கொள்வார்? பரிசுத்தவான்களை, அப்படின்னா சபையை ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்வார். இங்கே வந்து தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 7 வருட உபத்திர காலம் அப்படி என்று சொல்லி ஒன்று நடக்கும். ஆமை சோதரம். அதுக்கப்புறம் தேவனுடைய பகிரங்க வருகை அப்படின்னு சொல்லி, அப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க, இந்த உலக ஜனங்கள் எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த நாள் மகா கொடியது, அந்த பலத்த இடி முழக்கம் போல சவுண்டு கேட்கும், இப்படியெல்லாம் அவர், அது வந்து பகிரங்க வருகை. அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில் யாரை எடுத்துக்கொள்வார்? சபையை எடுத்துக்கொள்வார். சபை என்ன யார்? பரிசுத்தவான்களாகிய தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற ஒரு இடம் தான் சபை. அப்போ அந்த சபையை எடுத்துக்கொள்ள தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படி அவர் வரும்போது ஆமை சோதரர், அந்த வருகையை எதுக்கு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? தன்னை அவர் மணவாளன் என்று சொல்லியும், இந்த சபையை, அவருடைய பிள்ளைகளை மணவாட்டி என்று சொல்லி ஆண்டவர் ஒப்புமைப்படுத்துகிறார். சோதர, மோசேன் காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? ஊழியக்காரராக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிமுகப்படுத்துகிறார். அது அடுத்த லெவலுக்கு எப்படி வராரு? சிநேகிதர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ரகசிய வருகை, யாருக்கும் தெரியாத ரகசிய வருகையில் நான் வருவேன். அப்பொழுது அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? தன்னை மணவாளன் என்று சொல்லி, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதுக்கு இன்னொரு ஒப்புமை இருக்குது. தூரமாக இருந்த ஜனங்கள், அடிமையாக இருந்த ஜனங்களை தேவனோடு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மூலமாக எந்த அளவுக்கு ஒப்புமைப்படுத்திருக்கார் பாருங்க. அவன் பிள்ளை என்று சொல்கிறாரு, சிநேகிதன் என்கிறாரு. அவன் சோத்திரம், மனைவி அப்படிங்கிறார் நம்மளை பார்த்து.
ஆமென் ஸ்தோத்திரம். அப்போது எந்த அளவுக்கு தேவன் நம்மை ஜனங்களை ஆண்டவரோடு ஒப்புமைப்படுத்த ஒன்று சேர்க்க இந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக துடித்தார் பாருங்க. அப்போ ரகசிய வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற விதம் எப்படி? மணவாளனும் நாம் யாரு? மணவாட்டியுமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இது ரகசிய வருகையில் இனி நடக்க போகிற ஒரு காரியம். நம்ம ரகசிய வருகையில் ஆண்டவர் அவரை மணவாளன் என்றும் அவரை சந்திக்க போகிற நாம் மணவாட்டி என்று சொல்லி தேவன் ஒப்புமைப்படுத்துகிறார். இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 21வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 21:9. 7 வாதைகளால் நிறைந்த அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. இங்கே பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். யார் இந்த மணவாட்டி அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்கிறேன், இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் அந்த பத்ம தீவில் தரிசனமாகிறார். இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னா யார்? அந்த வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. இப்போ ஆட்டுக்குட்டி யாருன்னு நமக்கு தெரியணும்ல. அந்த ஆட்டுக்குட்டி யார்? யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசுவை பார்த்து யோவாஸ்தாம என்ன சொல்லுகிறாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு புரிஞ்சிச்சுல? யாருக்கு எந்த சந்தேகம் இல்லைல்ல? ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. இப்போ அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற இடத்துல யாரை போடணும்? இயேசு கிறிஸ்துவை போடணும். நீ இங்கே ஏறி வா, இயேசுவனுடைய மனைவி ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரவுமான என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம், அந்த பரலோகத்தில் இறங்கி வந்த அந்த சோதனை பரலோகம் எப்படி இருந்துன்னு சொல்லி அந்த வசனங்கள் விவரிக்கிறது. அந்த சோதனை வசனத்தினுடைய அந்த சோதனை வசனங்கள் இங்கே படித்தா அதனுடைய மதில் எப்படி இருக்கிறது, அதனுடைய ரோடு எப்படி போட்டிருக்காங்க, அதனுடைய வீடுகள் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வசனங்கள் விவரிக்கிறது. ஆமாம், சோதனை 19வது வசனம் படிக்கலாம். 18வது வசனம். அதன் மதில், இது சோதனை பரலோகத்தை குறிக்குது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆமாம், நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இப்படிப்பட்ட அந்த நகரத்துக்குள்ளாடி யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு கூடுறாரு. இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லுகிறாரு. இப்போதான் பெரிதும் உயரமான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் அதனுடைய மதில் இப்படி இருந்தது, ரோடு இப்படி இருக்குது, அதனுடைய ஃபவுண்டேஷன் இப்படி வச்சிரக்கல்லாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பரலோகத்தை பற்றி சொல்லி அதுக்குள்ளாடி யார் இருக்கிறாங்களாம்? மணவாட்டியை காண்பிக்கிறேன் அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய இந்த எருசலேமில் பரலோகத்தில் மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் அப்படி தான் சோதரன் யோவானை பார்த்து கூப்பிடுறாரு. யார் இந்த மணவாட்டி அப்படின்னு பார்த்தா அதே அதிகாரத்தில் ஆமாம் ஸ்தோத்திரம் 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நடப்பார்கள் அந்த நரகத்தினுடைய அந்த பளிம்புக்கு ஒப்பான பெரிதும் உயரமான பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த இதில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்களாம். அப்போ இந்த பெரிதும் உயரமான இந்த பட்டணத்துக்குள்ளாக இருந்தது யார்? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா யார் நிற்கிறா? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். யார் அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்? நம்ம தான், சபை தான். நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற நம்ம தான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ இங்கே ஏறிவா, அந்த மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். அப்போது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை தேவன் எதற்கு ஒப்புமைப்படுத்துகிறார்? மணவாட்டி, அவரை மணவாளன் என்றும் நம்மை மணவாட்டி என்றும் ஒப்புமைப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தில் அடிமையாக, சர்வன்றாக, ஊழியக்காரனாக இருந்தவர்கள்
இயேசு கிறிஸ்து மூலமாக பிள்ளைகளாக மாற்றப்பட்டு சிநேகிதர்களாக மாற்றப்பட்டு இதுக்கப்புறம் ரகசிய வருகையில் ஸ்தோத்திரம் அவருடைய மனவாட்டியாக மாற்றப்படுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? எலும்பு. இப்போது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை ஆண்டவர் மனவாட்டி என்று ஒப்புமைப்படுத்துகிறார், மனவாட்டி என்று சொல்லுகிறார். இப்போது இந்த மனவாட்டி எங்கேருந்து உதயமானா அப்படின்னு போகலாமா? இந்த மனவாட்டி எப்படி உருவாக்கப்பட்டால்? ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உருவாக்கப்படவில்லை. இப்போ படித்தாதான் புரியும். படிக்கும். ஆதியாகமம் ஃபஸ்ட்டு படித்த வசனம் தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஆ ஆ ஆ ஆ போதும். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து சதையினால் அடைத்தான். உருவாக்கி ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷன் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள்னு சொல்லி சோதரம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்படி ஒரு மனைவி எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டு மனைவி ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக மனைவியாக கொடுக்கப்பட்டாள். அப்போது ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாடில் ஆண்டவர் அவருடைய வருகையில் நம்மை அவருடைய மனவாட்டியாக நம்ம வச்சிருக்கிறார். அப்போ இந்த மனவாட்டி எப்படி உருவாக்கப்பட்டால்? எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாள். தீர்க்கதரிசி சொல்ல காரணம் என்ன? இயேசுவனுடைய எலும்புகள் முறிக்கப்படாது சொல்ல காரணம் என்ன? ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்காக நான் நொறுக்கப்படுகிறேன், என் மனைவிக்காக அப்படின்னா என் ஜனங்களுக்காக நான் நொறுக்கப்படுகிறேன், நான் குத்தப்படுகிறேன், நான் என்ன வேணாலும் சகிக்கிறேன், ஆனால் என் எலும்பு உடையக்கூடாது. எலும்புன்னா என்னது? மனவாட்டி. எலும்புன்னா யாரு? மனைவி. மனைவியை யாருக்கு ஒப்புமைப்படுத்துகிறார் ஆண்டவர்? நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை மனவாட்டி என்கிறார். என் பிள்ளைகள் உடையக்கூடாது, என் பிள்ளைகள் நொறுங்கக்கூடாது. அதற்கு ஒப்புமையாக தான் 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மற்ற இரு கள்ளனுடைய கால் எலும்புகளை முறித்தார்கள், இயேசுனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஏன்னா அவருக்கு முன்பாடியே இறந்து போனதுனால அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. கால் எலும்புகள் முறிக்கப்படாதிருந்த காரணம், கால் எலும்பு யாரை குறிக்குதுன்னா அவருடைய ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மனவாட்டியாகிய சபையை குறிக்கிறது. சோதரம், சிலுவையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் சோதரம், அது சோதரம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டதாய் நமக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அன்றைக்கே இயேசு தன்னுடைய ஆதீனத்தில் எழுதியிருக்கும் போதே அவர் எழுதி வைத்தார், என்னுடைய எலும்பு அடிக்கப்படக்கூடாது, என்னுடைய எலும்பு நொறுக்கப்படக்கூடாது, என்னுடைய எலும்பு உடைக்கப்படக்கூடாது. எலும்புனா யாரு? நீங்களும் நானும் தான். நாம் பட்ட சோதரன், நாம் செய்த பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக அவரே நொறுக்கப்பட்டார், அவரே அடிக்கப்பட்டார். அந்த வலியிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து அவர் மிக தெளிவாக இருந்தார். எலும்பு உடையக்கூடாது. எலும்புனா யாரு? நீங்களும் நானும் தான். ஸ்தோத்திரம், எலும்பை உடைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த 30வது வசனத்திலேயே அவர்கள் வருவதற்கு சற்று முன்பே யோவான் 19:30வது வசனத்தில் அவர் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு வலி தாங்க முடியாமல் அவர் ஆவியை ஒப்பு கொடுக்கல. ஸ்தோத்திரம், 3 பேருக்கும் ஒரே தண்டனை தான், 3 பேரும் வலியில் துடிக்கிறாங்க தான். அந்த வசனத்தில் சொல்லுது, இயேசுவின் பக்கம் வரும்போது அவர் இறந்திருந்ததை, அவர் செத்து போனதை பார்த்து அவருடைய கால் எலும்புகளை முறிக்கல. நமக்கு என்ன தெரியுது? அவர் ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருப்பார். அதனால் ஆண்டவரே எனக்கு போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எலியா சொன்னது போல, போதும் கர்த்தாவே என் ஜீவனை இப்பொழுது எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ? அப்படிலாம் ஒருவேளை நமக்கு யோசனை வந்திருக்கலாம். இல்லை, அவர் ஆவியை ஒப்பு கொடுத்த காரணம் என்ன? எலும்பு உடையக்கூடாது. எலும்பு யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் குறிக்கிறது. என் நான் அடிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, நான் குத்தப்பட்ட பிரச்சனை இல்லை, என் ஜனங்கள் அடிக்கப்படக்கூடாது, என் ஜனங்கள் நரகத்திற்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி
சொல்லி ஆவியை எலும்பு உடையதுக்கு முன்னாடியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்க. நாம் செஞ்ச பாவத்திற்கு அவர் எவ்வளவு வைராக்கியமாக அடி வாங்கி வியாகுலப்பட்டு சோதரம் இது ஒப்புமையாக கூட என் ஜனங்கள் அடிக்கப்படக்கூடாது சோதரம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையாக இருந்தார் பாருங்க. அந்த வழியில் அந்த வேதனையில் கூட நம்ம மேலே சோதரம் தண்டனை வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்து சோதரம் பசி வந்தால் பத்தும் மறந்து போகும்பாங்க, வழியில் வேதனையில் சோதரம் எல்லாரும் சோதரம் மறுதளிச்சிருவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த வலியின் மத்தியிலையும் இல்லை நானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், என் பிள்ளை அடிக்கப்படக்கூடாது, என்னுடைய மனவாட்டியாகிய சபை சேதப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம் வேத வாக்கியங்கள் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் அதை ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் பாருங்க. ஜெபம் இல்லாமல் எல்லாம் தலைகளை தாழ்த்தி